ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 275. இந்த மகாபாரத கதையின் பயங்கரமான போருக்கு மத்தியில் இருக்கும் இரகசியமான பேச்சுவார்த்தைகள் அடங்கிய பகவத்கீதையில் முக்கியமான 108 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இதில் 2.59 முதல் 69 வரை எனும் ஸ்லோக கருத்தானது நமக்கான ஒரு வழிகாட்டி. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவராகிய அர்ஜுனன் இடம் கூறினார். உடல் பெற்ற ஆத்மாவை புலன் இன்பத்தில் இருந்து கட்டுப்படுத்தினாலும் புலன் முகர்ச்சி பொருள்களுக்கான சுவை அப்படியே இருக்கும். ஆனால் புலன் இன்ப ஈடுபாடுகளை உயர்ந்த சுவையினால் ஒழிப்பவன் தனது உணர்வில் நிலை பெற்று இருக்கின்றான். தெய்வீகத்தில் நிலை பெறாமல் புலன் இன்பத்தை நிறுத்திவிட முடியாது. சட்டம் திட்டங்களை கொண்டு ஒருவனை புலன் இன்பத்திலிருந்து விலக்கி வைப்பது நோய் உற்றவனை சில உணவுப் பொருட்களை உண்ணாமல் கட்டுப்படுத்துவது போன்று ஆகும். நோயாளி அத்தகைய தடையை விரும்புவதும் கிடையாது. உணவு பொருட்கான தனது சுவையும் இலக்கவும் கிடையாது. அதுபோன்று யம நியம ஆசன பிரணயாம பிரத்யாகாரா தாரணா தியானா மற்றும் இதர வழிமுறைகளை கொண்ட அஷ்டாங்க யோகத்தை போன்ற ஆன்மீக பயிற்சிகளின் மூலம் புலன்களை அடக்குதல் உயர்ந்த ஞானம் இல்லாமல் சிறிய அறிவுடன் செயல்படுபவர்களுக்கு சிபாரிசு செய்யப்பட்டு இருக்கின்றது. ஆனால் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடைந்து முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் அழகை ருசித்தவனுக்கு உயிரற்ற பௌதிக பொருட்களின் மீது எந்தவித ருசியும் இருக்காது. எனவே சிறிய அறிவுடன் ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்கு கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் இத்தகைய தடைகள் கிருஷ்ண உணர்வுக்கான உண்மையான சுவையை வளர்க்கும் வரை மட்டுமே பயன்படுபவை. எப்போது ஒருவன் உண்மையில் கிருஷ்ண உணர்வை அடைகின்றானோ அப்போது அவன் பௌதிக பொருள்களுக்கான தனது சுவையை தானாக இழந்து விடுகின்றான். பகவான் கிருஷ்ணர் மேலும் கூறினார், புலநோக்க பொருட்களை சிந்திப்பதால் மனிதன் அதன் மேல் பற்றுதலை வளர்த்து கொள்கின்றான். அந்த பற்றுதலில் இருந்து காமமும் காமத்தில் இருந்து கோபமும் தோன்றுகின்றன. கிருஷ்ண உணர்வில் இல்லாதவன் புலநோக்கு பொருட்களை பற்றி சிந்திக்கும் போது பௌதிக ஆசைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றான். புலன்களுக்கு ஈடுபாடு அவசியம். எனவே பகவான் கிருஷ்ணரின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுத்தப்படாவிட்டால் புலன்கள் ஜடத்தொண்டில் ஈடுபாட்டை தேடுவது நிச்சயம். இந்த பௌதிக உலகில் சிவபெருமானும் கூட பிரம்மதேவரும் கூட மேல் உலகின் பிற தேவர்களை பற்றி கூற வேண்டியது கிடையாது. புலநோக்கு பொருட்களின் ஆதிக்கத்தால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இந்த ஜட சிக்கலில் இருந்து விடுபெற ஒரே வழி கிருஷ்ண உணர்வை பெறுவதாகும். சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தபோது பார்வதி புலன் இன்பத்திற்காக அவரை சஞ்சலப்படுத்தினார். அவரும் இணங்க அதன் விளைவாக கார்த்திகேயன் பிறந்தார். ஆனால் பகவானின் இளம் பக்தரான ஹரிதாஸ் தாக்கூர் மாயாதேவியின் அவதாரத்தால் இதே போன்று தூண்டப்பட்ட போது பகவான் கிருஷ்ணர் இடமிருந்து கலப்படமற்ற பக்தியால் அந்த சோதனையில் எளிமையாக வெற்றி பெற்றுவிட்டார். முன் கூறப்பட்ட யமுனா ஆச்சாரியரின் பதத்தின்படி இறைவனின் உண்மையான பக்தன் அவர் உடனான உறவில் ஆன்மீக ஆனந்தத்தின் உயர் ருசியை அனுபவிக்கின்றான். எனவே பௌதிக புலன் இன்பத்தை முற்றிலுமாக துறந்து விடுகின்றான். இதுவே வெற்றியின் இரகசியமாகும். கிருஷ்ண உணர்வில் இல்லாதவன் செயற்கையாக தனது புலன்களை எவ்வளவு கட்டுப்படுத்தினாலும் இறுதியில் நிச்சயமாக தோல்வி அடைவான். ஏனென்றால் புலன் இன்பத்தின் மிகச்சிறிய எண்ணமும் இச்சைகளை திருப்தி செய்யும்படி அவனை தூண்டி விட்டுவிடும். பகவான் கிருஷ்ணர் மேலும் கூறினார்,
கோபத்தில் இருந்து பூரண மயக்கமும் மயக்கத்தினால் நினைவு நிலை இழப்பும் ஏற்படுகின்றன. நினைவு குழம்புவதால் அறிவு இழக்கப்படுகின்றது. அறிவு இழக்கப்பட்டவுடன் ஒருவன் மீண்டும் ஜட வாழ்க்கையில் வீழ்கின்றான். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பின்வருமாறு நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார். கிருஷ்ண உணர்வை விருத்தி செய்தவன் அனைத்து பொருட்களையும் இறைவனின் சேவையில் உபயோகப்படுத்த முடியும் என்பதை அறிவான். கிருஷ்ண உணர்வை பற்றிய அறிவு இல்லாதவர்கள் ஜட பொருட்களை தவிர்ப்பதற்கு செயற்கையாக முயற்சி செய்கின்றார்கள். அதன் விளைவாக பௌதிக பந்தத்தில் இருந்து அவர்கள் முக்தி பெற விரும்பினாலும் துறவின் பக்குவ நிலையை அவர்கள் அடைய முடியாது. அதே சமயம் கிருஷ்ண உணர்வில் உள்ள பக்தன் எல்லா பொருட்களையும் இறைவனின் தொண்டில் எப்படி உபயோகப்படுத்துவது என்பதை அறிவான். எனவே பௌதிக உணர்விற்கு அவன் பலியாகி விடுவது கிடையாது. உதாரணமாக அருவவாதியை பொறுத்தவரை இறைவன் பூரண உண்மை அருவமானவராக இருப்பதால் அவரால் உண்ண முடியாது. எனவே நல்ல உணவுப் பொருட்களை தவிர்க்க விரும்புகின்றான் அருவவாதி. ஆனால் கிருஷ்ணரே எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய பரம ஆளுநர் என்பதையும் பக்தியுடன் அர்ப்பணம் செய்தால் அளிக்கப்படும் எல்லா உணவுப் பொருட்களையும் அவர் மகிழ்வுடன் உட்கொள்கின்றார் என்பதையும் பக்தன் அறிவான். எனவே பகவான் கிருஷ்ணருக்கு நல்ல உணவுப் பொருட்களை படைத்த பின்பு அவரது நீதியை பிரசாதமாக பக்தன் ஏற்றுக்கொள்கின்றான். இந்த விதமாக அனைத்தும் ஆன்மீகப்படுத்தப்படுவதால் வீழ்ச்சிக்கான அபாயம் கிடையாது. பக்தன் கிருஷ்ண உணர்வுடன் பிரசாதத்தை ஏற்றுக்கொள்கின்றான். பக்தன் அல்லாதவனோ அதை வெறும் ஜடப்பொருளாக எண்ணி ஒதுக்குகின்றான். எனவே தனது செயற்கையான துறவினால் அருவவாதியால் வாழ்வை அனுபவிக்க முடிவது கிடையாது. இதன் காரணத்தால் ஒரு சிறு மனக்கிளர்ச்சியும் அவனை பௌதிக சுழலின் அடித்தளத்திற்கு ஆழ்த்தி விடுகின்றது. அத்தகு ஆத்மா முக்தியின் நிலை வரை உயர்ந்தாலும் கூட பக்தி தொண்டின் உதவி இல்லாததால் மீண்டும் வீழ்ச்சி அடைவதாக கூறப்படுகின்றது. பகவான் கிருஷ்ணர் மேலும் கூறுகின்றார், எல்லா விதமான வெறுப்புகளில் இருந்து விடுபட்டு விடுதலைக்கான விதிகளால் புலன்களை கட்டுப்படுத்துபவன் கடவுளின் முழு கருணையை அடைய முடியும். ஒருவன் சில செயற்கையான வழிமுறைகளின் மூலம் புலன்களை பலவந்தமாக கட்டுப்படுத்தினாலும் பகவான் கிருஷ்ணரின் திவ்யமான தொண்டில் புலன்களை ஈடுபடுத்தாதவரை வீழ்ச்சி அடைவதற்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு என்பது ஏற்கனவே விளக்கப்பட்டது. பூரண கிருஷ்ண உணர்வில் உள்ளவன் புலன்களின் நிலையில் இருப்பது போல தோன்றினாலும் கிருஷ்ண உணர்வின் காரணத்தால் புலன் நுகர்வு செயல்களில் அவனுக்கு பற்று கிடையாது. கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணரது திருப்தியை மட்டுமே கருத்தில் கொள்கின்றான், வேறு எதையும் கருத்தில் கொள்வது கிடையாது. எனவே அவன் எல்லா வெறுப்புகளுக்கும் அப்பாற்பட்டவன். விரும்பத்தகாத செயல் என கருதப்படும் எந்த ஒரு செயலையும் கிருஷ்ணர் விரும்பாவிட்டால் பக்தனால் செய்ய முடியும். மேலும் தனது சொந்த திருப்திக்கு விரும்பத்தக்க செயல் என கருதப்படும் செயலை கூட கிருஷ்ணர் விரும்பாவிட்டால் அவன் செய்ய மாட்டான். எனவே கிருஷ்ணரின் வழிகாட்டலின்படி மட்டும் நடப்பதால் செயல்படுவதும் செயல்படாமல் இருப்பதும் அவனது கட்டுப்பாட்டில் உள்ளது. பகவான் கிருஷ்ணரின் காரணமற்ற கருணையே இத்தகு உணர்விற்கு காரணமாகும். புலன் நுகர்ச்சியில் பற்று கொண்டு உள்ள போதிலும் பக்தனால் இந்த கருணையை பெற முடியும். பகவான் கிருஷ்ணர் மேலும் கூறுகின்றார், எல்லா உயிர்களுக்கும் எது இரவோ அது சுய கட்டுப்பாடு உள்ளவனுக்கு விழித்து எழும் நேரமாகும். எல்லா உயிர்களுக்கும் எது விழித்து எழும் நேரமோ அது ஆய்வு அறிவு கொண்ட முனிவனுக்கு இரவு ஆகின்றது. இரு விதமான அறிஞர்கள் உள்ளார்கள். ஒரு வகை அறிஞர் புலன் நுகர்ச்சிக்கான லௌகிக செயல்களில் அறிவு பெற்றவர். மற்றவரோ தன் உணர்வை வளர்ப்பதில் ஆர்வத்துடன் இருப்பவர். சிந்தனை உடைய மனிதரின் ஆய்ந்து அறியும் முனிவரின் செயல்கள் ஜடத்தில் ஆழ்ந்திருக்கும் மனிதர்களுக்கு இரவாகும். தன் உணர்வை பற்றிய அறியாமையினால் அத்தகு இரவில் பௌதியவாதிகள் உறங்கி கிடக்கின்றார்கள். ஆய்ந்து அறியும் முனிவர்
பௌதியவாதிகளின் இரவில் விழிப்புடன் இருக்கின்றார். ஆன்மீக பண்பாட்டின் படிப்படியான முன்னேற்றத்தால் அந்த முனிவர் திவ்யமான ஆனந்தத்தை அடைகின்றார். ஆனால் தன் உணர்வு விஷயங்களில் உறங்கிக் கொண்டுள்ள பௌதியவாதியோ புலன் இன்பத்தை பற்றிய பற்பல கனவுகளுடன் சில சமயம் மகிழ்ச்சியையும் சில சமயம் துயரத்தையும் தனது உறக்க நிலையில் உணர்கின்றான். ஆய்ந்தறியும் முனிவர் இத்தகு பௌதிய இன்பம் துன்பம் இவைகளில் ஒருபோதும் பாதிப்பு அடைவது கிடையாது. ஜட விளைவுகளால் பாதிக்கப்படாமல் தன் உணர்வுக்கான தனது செயல்களில் முன்னேறுகின்றார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.